சினிமா பின்னணி இருந்தாலும் தன்னுடைய திறமையாலும் கடின உழைப்பாலும் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்தவர் நடிகர் தனுஷ். தமிழ் சினிமாவை தாண்டி பாலிவுட், ஹாலிவுட் என உலக அளவிலும் தனது நடிப்பால் கவனம் ஈர்த்திருக்கிறார். ஜூலை 28ஆம் தேதி தனது 43வது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். 2002இல் வெளியான துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமான தனுஷ் ஆரம்ப காலத்தில் தனது உடல் தோற்றத்தை வைத்து நிறைய விமர்சனங்களை சந்தித்தார். ஆனால் காதல் கொண்டேன் படம் அவரது வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அதன் பிறகு இயக்குனர் வெற்றிமாறனுடன் இணைந்து நடித்த பொல்லாதவன், ஆடுகளம், வடசென்னை, அசுரன் போன்ற படங்கள் விமர்சன ரீதியிலும் வசூல் ரீதியிலும் மாபெரும் வெற்றி பெற்றன. நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், பாடகர் என பல துறைகளிலும் தனது திறமையை நிரூபித்துள்ளார் தனுஷ். சினிமாவில் அவரது வளர்ச்சியுடன் சேர்த்து வணிக முதலீடுகளையும் தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகிறார். தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி தனுஷின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் 230 கோடி என்று கூறப்படுகிறது. ஒரு படத்தில் நடிக்க 20 கோடி முதல் 35 கோடி வரை சம்பளம் வாங்குவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சென்னையில் போயஸ் கார்டனில் சுமார் 150 கோடி மதிப்பிலான பிரம்மாண்டமான பங்களா ஒன்றை தனுஷ் கட்டியுள்ளார். அதே பகுதியில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வீடுகளும் உள்ளன. அதோடு ஆழ்வார்பேட்டை, பெங்களூரு, மும்பை உள்ளிட்ட நகரங்களிலும் அவருக்கு சொத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கார் மீது தனுஷுக்கு இருக்கும் ஆர்வமும் அனைவருக்கும் தெரிந்தது. அவரது கார் கலெக்ஷனில் ரூபாய் 6 கோடிக்கும் அதிக மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட், ஜாக்குவார் XE, மெர்சடிஸ் பென்ஸ் S கிளாஸ், ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட்ஸ், HSE, ஃபோர்ட், முஸ்டாங் போன்ற பல சொகுசு கார்கள் இடம்பெற்றுள்ளன. தனது வண்டர் பார் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் பல வெற்றி படங்களை தயாரித்து வரும் தனுஷ் குளோபல் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற முதலீட்டு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். சந்தை ஆய்வு நிறுவனமான டிராக்சன் வெளியிட்ட தகவலின்படி இந்த நிறுவனம் பல்வேறு நிறுவனங்களுடன் கூட்டு முதலீடுகள் மற்றும் கார்ப்பரேட் ஒப்பந்தங்களில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்தியாவின் முக்கிய பெருநகரங்களில் உயர்தர குடியிருப்பு மற்றும் வணிக ரியல் எஸ்டேட் சொத்துக்களில் முதலீடு செய்து அவற்றை நிர்வகிக்கும் பணிகளிலும் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சினிமா வாழ்க்கையிலும் பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்திருந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி தொடர்ந்து வெற்றிகரமாக தனது பயணத்தை முன்னெடுத்து வருகிறார் தனுஷ். அதனால் தான் இன்று பல இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் தன்னம்பிக்கையின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறார்.